அழகா அந்த வசனம் சொல்லுது. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். இன்னைக்கு நீங்க தெளிக்கப்பட்ட மனசாட்சி உள்ளவர்களா, யாரையும் ஜட்ஜ் பண்ணாம, அன்புல நீங்க இருப்பீங்க அப்படின்னா, எல்லாமே யார பார்க்கும்போதோ, இன்னைக்கு எல்லாருமே ஏன் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்கன்னா, அவங்க அவங்க சின்ன வயதுல இருந்து வளர்ந்த சூழ்நிலைகள். இப்போ ஒரு 2 பிள்ளை ஒரே நேரத்துல பிறக்குது. ஒரு பிள்ளை நல்ல அன்பின் சூழல்ல வளர்க்கப்படுது. ஒரு பிள்ளை தாய் தகப்பனுக்குள்ள ஒரே சண்டை, பிரச்சனை, போராட்டம். இல்ல அந்த பிள்ளை ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில ஒரு 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 சூழ்நிலையில வளருது அப்படின்னா, இந்த 2 பிள்ளைகளுடைய மனநிலையில நெறைய மாற்றங்கள் இருக்கும். அப்போ அவங்க என்ன சூழல்கள்ல வளர்க்கப்பட்டாங்களோ, அப்படி அவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம எந்த மனிதனையும், யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாங்கிறாரு. அவங்க வளர்ந்த சூழ்நிலையில அவங்க அப்படி இருக்கிறாங்கங்கிறத நம்ம உணர்ந்து, அவங்களையும் நம்ம மன்னிச்சுட்டு, நம்ம அன்புல நம்ம செயல்படுவோம் என்றால், நம்ம நமக்கு எல்லாமே சுத்தமா இருக்கும். சுத்தம் உள்ளவர்களுக்கு நம்ம மனசாட்சி என்னையே அவருடைய ரத்தம் சுத்திகரித்திருக்குதுன்னா, அவங்களையும் அவருடைய ரத்தம் சுத்திகரித்திருக்குதா, அவங்க இன்னும் அறியல. அதனால அப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லி மற்றவர்களை மன்னிப்பது நமக்கு லகுவா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இந்த மன்னிக்கிறதுல நமக்கு ஸ்ட்ரகிள் பண்றோம்னா, நாம எவ்வளவு தூரம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம மனசாட்சி எவ்வளவு தூரம் அவருடைய ரத்தம் சுத்திகரித்திருக்கிறதுங்கிறத நாமே இன்னும் அறியல. அதனாலதான் மற்றவங்கள மன்னிக்கிறதும் நமக்கு கஷ்டமா இருக்கு. நம்மள நாமே மன்னிக்கல அவருடைய ரத்தத்தின் மூலம். அதனால மற்றவங்களையும் நம்மளால மன்னிக்க முடியல, நேசிக்க முடியல, அன்புல நம்ம செயல்பட முடியல. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. இந்த மனசாட்சி நமக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத அந்த பூரண நிச்சயம் நமக்கு இருக்கும் போதுதான்